Ganda, 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 ganda. Ganda. Kali satai. Hari wah indah. Kali ya duty ke ini. Ya beda ke ini. Ya beda ke ini. Hari ya beda ke itu. Oh. Hari. இந்த காணொளி சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துட்டு உண்மையாகவே எனக்கு ஒரு மனவேதனையாக இருந்தது. பலர் இந்த காணொளி சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க. யாதுமூரே யாவரும் கேளு. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இலங்கையில இயற்கை அனர்த்தம் நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழை எல்லாரையும் இந்த இயற்கை அனர்த்தம் மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்குகள் கொண்டு போகுது. சிலர் செய்கிற செயற்பாடுகளின் காரணமாக எல்லாரும் தண்டனை அனுபவிக்கணுமா என்ற கேள்வி மாதிரி தான் இந்த இயற்கை அனர்த்தம். நம்மளோட நாடு உலகம் எல்லா இடத்திலையும் இப்ப மனிதம் என்றது குறைஞ்சிட்டு வருது. அப்படியான ஒரு மனிதம் குறைஞ்சதற்குரிய ஒரு உதாரணம் தான் இந்த நடந்த நிகழ்வு. இந்த வீதியில வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதுவும் இந்த இயற்கை அனர்த்தம் காலங்கள்ல உடனடியாக சரி செய்யணும் என்றதற்காக உயிரை பணயம் வைத்து ஒரு சிறிய பணத்துக்காக சிறியொரு சம்பளத்துக்காக இந்த ஆர்டிஏ இந்த வீதியில வேலை செய்யக்கூடிய நபர்கள் பல அர்ப்பணிப்போட வேலை செய்யறாங்க. அதுல வயதான நபர்கள் குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்பதற்காக பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்போட அந்த உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் அதுல அதிகம். ஒரு செல்வந்தர்களோ வசதிக்காராக்களோ இல்லாட்டி பின்புலம் இருக்கிற நபர்களோ அதுல வேலை செய்யறது இல்லை. அடிப்படையா கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள் அன்றாடம் ஒரு சின்னொரு பணத்துக்காக அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. அப்படியான நபர்களை இவங்க தாக்கியிருக்காங்க. தாக்குனவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது தெரிஞ்ச விடயம் எடுக்கப்படணும். இந்த காணொளி என்னத்துக்குண்டா இந்த மனிதத்தை எல்லாருமே மனசுல நிலைநிறுத்தி கொள்ளணும். பலர் தங்களோட மனிதர்களை தன்னையும் விட ஒரு குறைந்த நிலையில சிலர் பார்க்கிறாங்க. தங்கள்கிட்ட பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஒரு நிலம் இருக்கும். அதை வச்சுட்டு தன்னையும் விட பொருளாதார ரீதியா குறைந்த நபர்களை ஒரு நிலையில வச்சு பார்க்கிற அவங்கள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வீதியில ஒரு விபத்து ஏற்பட்டாலும் சரி, ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, உலகத்துல முரண்பாடு இல்லாத இடமே இல்லை. முரண்பாடு முகாமைத்துவம் செய்யணும். அந்த முரண்பாடுகள் ஏற்படக்குள்ள தன் அந்தஸ்து அந்த பவரை காட்டி அந்த குறைந்த நிலையில் இருக்கிற மனிதனை இந்த அடிக்கிறது, அவங்கள சித்திரவதை பண்றது, அவங்கள ஒரு அடக்குகின்ற ஒரு முறைமை இவ்வளவு காலமும் நம்ம நாட்டில் இருந்தது. இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு புறவாவது நம்ம எல்லாரும் திருந்தி வாழணும். இப்படியான செயற்பாடுகள் செய்யக்கூடாது. இந்த இயற்கை அனர்த்தத்துல செல்வந்தர்கள் கூட பணம் இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டதை கூட நாங்க பார்த்திருக்கிறோம். இனியாவது இப்படியான செயற்பாடுகள் நடக்கக்கூடாது. இப்படியான செயற்பாடுகளை செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த சாதி பொருளாதார பின்புலத்தை வச்சு மனிதனை மதிப்பிடுற இந்த பண்பு, அதோட மதங்களை வைத்து மனிதர்களை மதிப்பிடுற பண்பு, இல்லாட்டி கலாச்சாரத்தை வைத்து மனிதர்களை பிரிக்கிற பண்பு, இதுகளெல்லாம் இல்லாத ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள கடமை. நல்லொரு இளைய தலைமுறையை நல்லொரு பண்புள்ள பிள்ளைகளை பெற்றோர் உருவாக்கணும். அதுக்கான ஒரு சான்று தான் இந்த இயற்கை அனர்த்தம் என்றதை தெரிவிச்சு கொண்டு மறுபடியும் இப்படி நடந்த செயற்பாட்டுக்கு நாங்க ஒரு மனவேதனையையும் இப்படி செஞ்சவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அதுபோல யாருமே இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்ளாதீங்க என்று கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். இந்த வீதிகளில் வேலை செய்யக்கூடியார்கள், இந்த ஆர்டிஏல வேலை செய்யக்கூடியார்கள், உழைத்து வேலை செய்யக்கூடியார்கள் எல்லாருக்கும் நாங்கள் சல்யூட் பண்றோம். நன்றி.